வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தாம்பரம் அருகே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு எங்க ஏரியா உள்ள வராதே என கெத்து காட்டி வந்த கல்லூரி மாணவனை அவரது காதலி கண்முன் வைத்தே வெட்டி கொலை செய்துள்ளனர். கெத்து காட்டிய மாணவனின் கோரமான முடிவுக்கு காரணம் என்ன? 3 இளைஞர்கள் சேர்ந்து வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கெத்து காட்டிய நபருக்கு நேர்ந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் திருவள்ளூர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் உதயகுமார். சேலையூர் மப்பேடு பகுதியைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். உதயகுமாரின் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய உறவினர் வீட்டிற்கு வேலை விஷயமாக அடிக்கடி இருசக்கர வாகனத்தில் வந்து சென்றுள்ளார் நரேஷ். ஞாயிறு அன்று உதயகுமார் ஆட்டோவில் அமர்ந்தவாறு அவரது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது நரேஷ் அந்த வழியாக சென்றுள்ளார். நரேஷை வழிமறித்த உதயகுமார், இந்த ஏரியாக்குள் உன்னை வரக்கூடாது என கூறியும் மீண்டும் மீண்டும் ஏரியாக்குள் வர எவ்வளவு தைரியம் என கூறி அவரை அடித்து மிரட்டி அனுப்பியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ் தனது கல்லூரி நண்பர்களான கிருஷ்ணன், சாந்தகுமார் ஆகியோரை அழைத்து கொண்டு உதயகுமார் ஏரியாவுக்குள் சென்றுள்ளார். உதயகுமார் வீட்டின் அருகே சென்று பார்த்தபோது அவர் அங்கு இல்லாததால் பல இடங்களில் தேடி உள்ளனர். சிட்லப்பாக்கம் சேது நாராயண சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு அருகே உதயகுமாரும் அவரது காதலியும் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இதை பார்த்த நரேஷ், கிருஷ்ணன், சாந்தகுமார் ஆகியோர் உதயகுமாரை சுற்றி வளைத்து அவரை சரமாரியாக வெட்டத் தொடங்கினர். காதலன் வெட்டப்படுவதை நேரில் பார்த்த உதயகுமாரின் காதலி கூச்சலிட்டுவாறு அலறி துடித்தார். சத்தம் கேட்டு பொதுமக்கள் ஒன்று கூடவே அந்த 3 நபர்களும் பட்டாக்கத்தியை அங்கேயே போட்டுவிட்டு அருகில் உள்ள சேலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சம்பவம் நடந்த இடமானது சிட்லப்பாக்கம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதால் மூவரையும் சேலையூர் போலீசார் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிட்லப்பாக்கம் போலீசார் இரத்த வெள்ளத்தில் இருந்த உதயகுமாரை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு உதயகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதால் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்திலேயே உதயகுமார் உயிரிழந்து விட்டார். இவனை என்ன நீ ஏன்டா கலாச்சன்னு சொல்லிதான் வெட்டினானா சாமி? என்னை வந்து ஏன் கலாச்ச நீ ஆட்டோவில் உட்காந்து என்ன கலாச்ச பசங்களோட சேர்ந்துன்னு சொல்லி தான் வெட்டினானா சாமி? என் மகனை பேசவே வைக்கல சாமி. என் மகனை பேச விடாமலே வெட்டிட்டாங்களாம் சாமி. அவன் வாயை திறக்கலாங்காட்டி அவனை வண்டியில் போகிற பையனை தள்ளி கீழே விட்டு அவன் ஏந்து பேலன்ஸ் பண்ணுறதாங்காட்டி அவனை வெட்டிட்டாங்களாம் சாமி. வெட்டு தாங்க முடியாமல் என் மகன் ரோடு ஓடிக்கிறான். ஓடி போய் ஒரு வீட்டில் நோய்ஞ்சானா. நோய்ஞ்சு போய் அவனை விடாமல் போய் தலையில் வெட்டுன்னு வெட்டிட்டுக்கிறாங்களே. ரீல்ஸ் வெளியிடுவதில் ஆர்வம் மிகுந்த உதயகுமார் அரிவாள் வெட்டில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன. கொலை செய்துவிட்டு சரணடைந்த நரேஷ், கிருஷ்ணன், சாந்தகுமார் ஆகிய 3 பேரையும் சிட்லப்பாக்கம் போலீசார் கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். எங்க ஏரியா என கெத்து காட்டி வந்த கல்லூரி மாணவன் அவர்கள் ஏரியாவுக்குள்ளேயே வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த ஏரியாவையே பதற்றமடைய வைத்துள்ளது.